Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை அத்தியாயம் 29. அந்த வீட்டுக்காரருக்கு ஸ்ரீராமை பார்க்கவும் ஒரு சிறு தெம்பு. ஒரே தெரு, பரிச்சயப்பட்டவன் என்கிற முறையில், வா ஸ்ரீராம், என்னது போலீஸோட என்று கேட்டார். உள்ள போய் உட்காந்து பேசுவோம் மாமா, நீங்கள் என்னவோ ஏதோ ஒன்று பயப்படாதீங்க, உங்கள் வீட்டை சிசிடிவி கேமரா மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கணும் என்றபடி வீட்டினுள் நுழைத்தான். அந்த நாளைய வீடு இந்த நாளைக்கேற்ப சிமெண்ட் தரையை நீக்கிவிட்டு டைல்ஸ் போட்டு சற்று நவீனப்படுத்தியிருந்தார் அந்த வீட்டுக்காரர். பெயர் பட்டாபிராமன். வீட்டுக்குள் இருந்தவர்களும் போலீஸோடு விநாயகம், விஸ்வநாதன் என்று தடியாக மனிதர்கள் வரவும் சற்று திகைத்து போயினர். ஹாலில் சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன. அதில் தயக்கத்தோடு அவர்களை அமரச் சொன்னார் பட்டாபிராமன். அவரிடம் தன் வீட்டுக்குள் போலீஸ் வந்து விட்டதில் ஒரு இனம் புரியாத படபடப்பு. அதை விஸ்வநாதன் கவனித்தார். சாருக்கு போலீஸ் வீட்டுக்கு வரவும் டென்ஷன் ஆகிடுச்சு போல. சார், பதட்டப்படாதீங்க, உங்ககிட்ட உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். என் பேர் விஸ்வநாதன், நான் ஒரு லீடிங் லாயரு. இவர் பேர் விநாயகம், பெரிய தொழிலதிபர். ஸ்ரீராம் உங்களுக்கு தெரியும் சார், ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் எஸ்ஐ மிஸ்டர் முத்துராம். விஸ்வநாதனிடம் இதமான ஆரம்பம். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டு முன்னால் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களே, அது உங்கள் வரையில் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தடவை வாசலில் நிறுத்தின பைக்கு திருட்டு போச்சு. அப்புறம் சைக்கிள் இப்போது இப்படி வரிசையாக திருட்டு போகவும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அடிக்கடி வெளிநாடு போகிறவன். என் பிள்ளை எல்லாம் அமெரிக்காவில் தான் இருக்கா. அப்போ மாதக்கணக்கில் வீட்டை பூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கும். கேமரா இருந்தால் நெட்டு மூலமாக எங்கே இருந்தாலும் விஷுவலாக கண்காணிக்க முடியுமே. அதான், பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்தாலும் கண்காணிக்க முடியுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். விஸ்வநாதன் சிலாகித்தார். நீ சந்திர மண்டலத்துக்கே எங்களை பிடிக்க முடியாதுன்னு இப்படிப்பட்ட காலத்துலேயும் பல திருடங்க போலீஸுக்கு தண்ணி காட்டுறாங்களே, அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? ஸ்ரீதர் இடையிட்டு அழகாக கேட்டான். சார், எப்பவுமே காப்பான் பெருசா கள்ளம் பெருசான்னு கள்ளம் தான் பெரியவன், இது தெரியாத இருக்கும் கோவப்பட தொடங்கினார் எஸ்ஐ முத்துராம். நாம் திசை மாற வேண்டாம். ஸ்ரீராம் குழந்தை காணாமல் போன நேரம் அவனுக்கு தெரியுமா என்று கேட்டார் விஸ்வநாதன். அவன் அடுத்து மீராவை பார்த்தான். சார், மணி இப்போது 5:15. காத்தால் நாங்கள் கோயிலுக்கு போனது 10 மணி சுமார், திரும்பி வந்தது 10:30. அப்புறம் தான் இவங்களெலாம் வந்தாங்க. ஆக 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் கேப்பில் தான் சார் காணாமல் போயிருக்கேன். இதில் சந்தேகம் இல்லையே? துளி கூட சந்தேகம் இல்லை சார். உங்கள் வீட்டு கேமராவை ரிவைண்ட் பண்ணி இந்த அரை மணி நேரத்தில் தெருவில் போகிற வாகனங்களை கொஞ்சம் நாம் பார்க்கணும். எங்கள் வீட்டில் இருந்த ஒரு குழந்தை காணாமல் போயிடுது. அந்த கிறிஸ்தவ குழந்தையா பளிச்சனை கேட்டார் பட்டாபிராமன். விநாயகத்துக்கு கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது. அது எங்கள் ரத்தம் என்று வாய் வரை வந்து கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார். அது ஒரு குழந்தை சார், அதுக்கு தான் யாருன்னே தெரியாத நிலையில் நாம் எதுக்கு ஒரு முத்திரை குத்தணும் என்று ஸ்ரீதர் கோவப்பட்டான். அட கொடுமையே, குழந்தை இப்போது வீடு புந்து திருடுற அளவுக்கு போயிருந்தா என்று பட்டாபிராமன் மனைவி தங்கம் மோபாயில் கையை வைத்தாள். அம்மா, நம்ம முடிச்சுட்டு நிற்கும்போது நம்ம கண்ணையை திருடிட்டு போய்ட்றாங்க, இது என்னம்மா? சார் வாங்கோ, ரிவைண்ட் பண்ணி காட்டுறேன். முதல்ல அந்த கடங்காரன் யாருன்னு பாருங்கோ என்று பட்டாபிராமன் சென்று கேமராவை ரிவைண்ட் செய்தார். 10 மணியிலிருந்து 10:30 வரையில் தெருவில் நடந்த காட்சிகள் பளிச்சென தெரிய ஆரம்பித்தன. சராசரியாக நிமிடத்துக்கு 10 வாகனங்களுக்கு குறையவில்லை. குறுக்கும் நெடுக்குமாக இதில் பழைய பைப்பர்காரன், கேஸ் சிலிண்டர் போடுவோம் என்று அன்றாடம் வருபவர்கள் ஸ்ரீதரும் ஸ்ரீராமும் கூர்ந்து பார்த்தனர். பல வாகனங்களும் தெளிவாக பார்க்க முடிந்தது. உள்ளே இருப்பவர்களும் தெரிந்தனர். குழந்தை இருப்பதாக தெரியவில்லை. சந்தேகப்படியாக காரோ ஆட்டோவோ அந்த அரை மணியில் வரவே இல்லை. எல்லோர் முகங்களிலும் ஏமாற்றம் உருவாகத் தொடங்கியது. நடுவில் மீராவிடம் பளிச்சென்று ஒரு எண்ணம். சார், எந்த ஒரு வீட்டுக்கும் வாசலில் வந்து நின்னா வலது பக்கம் இடது பக்கம்னு 2 பக்கங்கள். அதில் நாம் இப்போது வலது பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இடது பக்கம் ஒரு வேலை போயிருந்தா என்று கேட்டான். அஃப்கோர்ஸ், அப்படி இருந்தாலும் வலது பக்கம் வந்தால் தானே இடது பக்கம் போக முடியும். ஏன் சார், இடது பக்கம் வந்து திரும்பி அப்படியே கூட போயிருக்கலாமே? யூஆர் ரைட், எல்லா பக்கமும் நம்ம பார்த்தாகணும். அப்போ அந்த பக்கம் பார்க்கணுன்னு அந்த பக்கம் யார் வீட்டில் கேமரா இருக்கே? வீட்டில் இல்லை சார், அது ஒரு பேங்க்கே. ரைட், வாங்க போய் அங்கேயும் பார்ப்போம். அவர்கள் அடுத்து பேங்க் நோக்கி சென்றனர். இருட்ட தொடங்கி இருந்தது. பேங்க்கில் கூட்டமில்லை. வாசல் புற கிரில் கேட்
பாதி அடைத்து பாதி திறந்திருக்க அனைவரும் உள்நுழைந்தனர். டியூட்டி முடிந்து பலர் புறப்பட்டு வீட்டிற்கு நல்ல வேளையாக மேனேஜர் சீட்டில் இருந்தார். அடுத்த அரை மணி நேரம் அங்கே டிவி முன்னால் அவர்களின் ஆய்வு தொடர்ந்தது. சந்தேகப்படும்படி ஒரு டெம்போ வேன் ஒன்று மட்டும் கண்ணில் பட்டது. நல்ல வேளையாக அதன் எண் பளிச்சென தெரிந்தது. எஸ்ஐ முத்துராமன் குறித்து வைத்துக் கொண்டார். ஒரு முறைக்கு இருமுறை ரிவைன் செய்து பார்த்தனர். நல்லா தெரியுமா, நீங்கள் சொன்ன அந்த நேரம் சரியான நேரம் தானே என்று கேட்டு ஸ்திரப்படுத்தி கொண்டார் எஸ்ஐ முத்துராம். எதற்கும் இருக்கட்டும் என்று அதற்கு முன்னும் பின்னுமாக நேரங்களில் தெருவில் ஓடிய அவ்வளவு வாகனங்களை பார்த்து வைத்தனர். பலர் அந்த வேளையில் டூ வீலரில் போனார்கள். அவர்கள் குழந்தைக்கு பால் கொடுத்த மகாவின் குடிகார புருஷனும் இருந்தால் அவனை பார்க்கவும் மீராவுக்கு மகா நினைப்பு வந்தது. முகத்தில் சுணக்கமும் ஏற்பட்டது. கச்சிதமாக கவனித்து விட்டார் வக்கீல் விஸ்வநாதன். நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த மகா ஞாபகம் வந்தது. ஒரு வேளை அவள் எடுத்துக்கிட்டு போயிருப்பாளோ? யார் அந்த மகா? ஒரு வேலைக்கார பொண்ணு சார். அவள் தான் குழந்தைக்கு வீடு தேடி வந்து தாய்ப்பால் கொடுத்தா. இதை ஏமா முன்னாலே சொல்ல? தோணுமே சார். இப்போ கூட அவள் புருஷன் டூ வீலரில் போனதை பார்க்கவும் ஞாபகம் வந்தது. ஆமாம், முதல்ல அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம். எனக்கு சந்தேகமே இல்லைம்மா, அவள் தான் தூக்கிட்டு போயிருக்கணும். அப்படி போயிருந்தால் இந்த கேமராவில் அவள் தெரிஞ்சிருக்கணுமே. கேமரா வியூ பாயிண்ட்டுக்கு அந்த பக்கமும் இடம் இருக்குது. அதில் நடந்து போயிருந்தால் தெரியவே போகுது. இல்லை சார், மகா ரொம்ப நல்லவ. அவள் வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஆனால் அவளை சந்தேகப்படுறது கொஞ்சமும் சரியில்லை. அவள் இல்லைன்னா குழந்தைய என்னால் ஆரோக்கியமாக வச்சுருக்கவே முடியாது. முதல்ல கிளம்புமா. இந்த வேலைக்காரி பற்றி முன்னால் சொல்லியிருந்தால் இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க நேரம் தேவையில்லை. இந்த காலத்து வேலைக்காரர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எஸ்ஐ முத்துராமன் பிபி எகிரியது. பேங்கில் இருந்து அடுத்து அவர்கள் கொள்ளிட கரையோரமாக இருக்கும் மகா வீட்டை தேடி புறப்பட்டனர். பேங்க் வாசலில் வரும்போதே எதிரில் அவளே வந்துதான் ஆச்சரியம். மீரா கண்ணு, மகா என்ன கண்ணு இது பிள்ளைய காணுமாமே? நான் பால் கொடுக்க வீட்டுக்கு வரவும் நான் தான் விஷயம் தெரியும். வீட்டில் உன் அம்மா பாட்டி நான் மட்டும் பேரும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் உன்னை தான் காத்துட்டு இருந்தேன். நீ இங்கே இருக்கேன்னு இப்போ தான் காதல் விழுந்துச்சு, ஓடியாந்துட்டேன். மகாவின் விளக்கம் முத்துராவின் காதலும் இருந்தது. அவளை சந்தேகப்படுவது போல கூர்ந்து பார்த்தார். அதை மீராவும் கவனித்தார். அம்மா, வேறு என்னன்னு சொன்னேன் என்று அவளிடம் அப்போதைய விசாரணை தொடங்கினார் முத்துராம். சார், இங்கே தெருவில் வச்சு எதுவும் வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசுவோமே என்று அவரை அப்படியே அமுக்கினாள் மீரா. கண்ணே, உன்னை கட்டிக்கு போகிற மாப்பிளையும் வீட்டுக்கு வந்திருக்காரு, அது தெரியாதவனுக்கு என்று மகா கேட்க திகைப்பாயுது மீராவுக்கு. மகா, நீ யாரை சொல்கிற? உன்னை கட்டிக்கு போகிற அந்த மெட்ராஸ்கார மாப்பிள்ளை கண்ணு சுதர்சனா? எனக்கு பேரெல்லாம் தெரியாது. மீராவுக்கு அப்போதே தன் கவலையில் ஒரு பாதி குறைந்தது போல ஒரு பிரமை. அதை ஸ்ரீதரும் கூட உணர்ந்தனர். எஸ்ஐ முத்துராமன் வீடு நோக்கி புறப்பட்டனர். விநாயகத்துக்கு மட்டும் விவகாரம் ஹனுமார் வால் போல நீள்வது பிடிக்கவில்லை. சார், இப்படி போயிட்டு இருந்தா எப்படி என்று கேட்டார். எப்படின்னா, நீங்கள் கூட தான் இருக்கீங்களே, நான் என்ன சும்மாவாக இருக்கேன்? அவ்வளோ என்னங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? அதான் அங்கே போய் முடிவு செய்வேங்க. என்னவோ போங்க, நாம் திசை மாறி எங்கேயோ போய்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு சொன்னது. என்ன திசை மாறி? எல்லாம் சரியாக தாங்க போயிட்டுருக்கோம். இல்லைங்க, இந்நேரம் டிவி பேப்பர்னு விஷயம் போயிருக்கணுங்க. போயிருந்தால் பப்ளிக் யாராவது குழந்தைய பார்த்துட்டு நமக்கு தகவல் வச்சுருப்பாங்கள. விநாயகத்துக்கு நடப்பு விஷயத்தால் ஒரு பயனும் இல்லை என்றதா இப்படியெல்லாம் தான் பேச தோன்றியது. அதற்கு ஒரு பதிலை எஸ்ஐ முத்துராமன் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் பேச்சை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நடந்தே தன் வீடு நோக்கி செல்ல தொடங்கிவிட்டாள் மீரா. மகாவும் ஒப்புக்கொண்டு ஓடினாள். வேறு வழியின்றி எல்லோரும் பின்தொடர்ந்தனர். வீட்டு வாசலில் கார்கள் நிற்கவும் ஒரே பரபரப்பு. எதிர் வீட்டு கோமளம் கனகச்சிதமாக வந்து நின்றிருந்தால் எல்லோருக்கும் குழந்தை காணவில்லை என்கிற விஷயம் பரவிவிட்டது. மீரா வீட்டினுள் நுழைந்தபோது சுதர்சன் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். மீரா வேகமாக வரவும் எழுந்து நின்றான். என்னது இது, சர்ப்ரைஸ் விசிட்? குழந்தை காணுமாமே, ஃபோன் பண்ண போகும் அம்மா தான் சொன்னேன். உடனே லீவ் போட்டுட்டு ஃப்ளைட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். அதுவும் ப்ரீமியம் அமௌண்ட்டில் ஜஸ்ட் 1500 ரூபாயில் டிக்கெட் கிடச்சிது. போட்டுன்னு வந்துட்டேன். அப்போ உங்கள் அமெரிக்கா பயணம்? அது இருக்குது, சில பேப்பர்ஸ் க்ராஸ் பண்ணோம். ஆயிட்டா எனி டைம் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். போகட்டும், குழந்தை விஷயம் என்னாச்சு? சுதர்ஷன் கேட்க எஸ்ஐ முதல் எல்லோரும் உள்நுழைய சரியாக இருந்தது. எஸ்ஐ முத்துராமன் மகாவை அந்த இடத்தில் தேடியவராக சோஃபாவில் அமர்ந்தபடியே, இங்கே வா என்ற அதிகாரமா. என்னங்க ஐயா, நீ எவ்வளோ நாள் இங்கே வேலை செய்கிற? வேலையெல்லாம் செய்யலைங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க வருவேன், அவ்வளோதான். இன்றைக்கி எப்போ நீ வந்த? எதுக்குங்க இதெல்லாம் கேட்குறீங்க? இந்த பாரு, குழந்தைய எடுத்துகிட்டு போயிருந்தால் ஒழுங்காக கொண்டு வந்து கொடுத்துரு. இந்த ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற நடிப்பெல்லாம் வேண்டாம். முத்துராமின் கேள்வி மகாவை ஒரு உலுக்கி விட்டது. ஐயா, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? நானே குழந்தைய காணும்னு எல்லாரையும் போல தவிச்சிட்டு நிற்கிறேங்க என்றால் தழுதழுத்து குரல். எஸ்ஐ சார், மகாவை நீங்கள் சந்தேகப்படுறதை என்னால் அனுமதிக்க முடியாது என்றாள் மீரா. மா, உங்களுக்கு தெரியாது, எங்கள் அனுபவமே வேறு. அதை எப்படி வேணால் இருக்கலாம். மகா மேலே எங்களுக்கே எந்த சந்தேகமும் இல்லாதப்போ நீங்கள் இப்படி கேட்குறது சரியில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் வேறு விஷயத்தையும் வழிமுறைகளையும் யோசிக்கிறது தான் சரி. அப்போ இங்கே எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. பத்திரிக்கை, டிவி, நியூஸ் கொடுக்க வேண்டியதான். குழந்தையோட ஃபோட்டோ இருக்கா? இல்லை, எடுக்கலை.
இப்போல்லாம் புறக்கிறவே எடுக்கிறாங்க. கையில் தான் செல்ஃபோன் இருக்குல்ல, எடுத்துருக்கலாமே. புண்ணியாவனம் பண்ணி பேரெல்லாம் வச்சு ஒரு வருஷமாக ஆனால் தான் ஃபோட்டோலாம், அதுதான் சாஸ்திரம் என்றாள் அதுவரை பேசாத பங்கஜம் பாட்டி. சரிங்க, இங்கே முட்டிக்கிட்டது போதும், புறப்படுங்க. முதல்ல பேப்பர், டிவி, நியூஸை கொடுப்போம், மிச்சத்தை உட்கார்ந்து பேசுவோம் என்று கிளம்ப தயாரானார் விநாயகம். அவர்கள் போனால் போதும் என்று இருந்தது சந்தான கோபாலனுக்கு. அவர்களும் புறப்பட்டது. இந்த பாருமா, எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும், அதே போல் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் ஃபோன் பண்ணணும் என்கிற கண்டிஷன்லாம் போட்டபடியே கிளம்பினார் முத்துராம். மொட்டை மாடு சுதர்சனும் மீராவும் மட்டும் தனியாக லேசான காற்று வீச்சு. எங்கோ யாரோ எஃப்எம்மில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்ன மீரா இப்படி ஆயிடுது? எனக்கு எல்லாம் ஒரே நம்ப முடியாத விஷயமாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்படி என் கூட நின்று இப்போ பேசுகிறது வர எதையும் என்னால் நம்ப முடியல தான். கொஞ்ச நாளாகவே எதிர்பாராத விஷயங்களாகவே எல்லாம் நடக்கிறது. குழந்தைய அந்த ஈஸ்வரி தான் கடத்தியிருப்பாங்க எனக்கு தோன்றுறது. எனக்கும் அந்த எண்ணம் தான். அவள் பயங்கர நெஞ்செழுத்துக்காரி. தன்னை சந்தேகப்பட்டுக்காமல் இருக்கத்தான் இப்படியெல்லாம் நடத்துகிறா. இதை எஸ்ஐ புரிஞ்சுட்டு முட்டிக்கு முட்டி தட்டுனா உண்மை வந்துடும். பாப்பா என்ன நடக்குதுன்னு போட்டோம். நீங்கள் இங்கே வந்த விஷயம் உங்கள் அப்பா அம்மா அக்காக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது, தெரியவும் வேண்டாம். அவள் எப்படின்னு தான் எனக்கு தெரியுமா. இந்த விஷயத்தில் கூட நம்மளை போல் யோசிக்க மாட்டான். குழந்தை பிறந்த நேரமே சரியில்லை, அது ஒரு பிசாசு, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். சுதர்சனின் விளக்கத்தை ரசித்தாள் மீரா. அவனும் அவளை மௌனமாக வெறித்தான். அந்த மௌனத்துக்கு பின்னாலே ஏராளமான அழுத்தம். அப்போது ஸ்ரீதர் மெல்ல அங்கே வந்தான். சாரி ஃபார் த இன்டர்ஃபியரன்ஸ். ஓ, வாங்க மிஸ்டர் ஸ்ரீதர், நான் கிளம்புறேன், சொல்லிட்டு போக வந்தேன். புறப்பட்டுட்டியா? ஆமாம் மீரா. சார் எப்படி இருப்பீங்களா? போயிடுவீங்களா? அது மீரா கையில். இருன்னு சொன்னால் இருப்பேன், புறப்படுன்னு சொன்னால் புறப்படுவேன். வேடிக்கையான பதிலை சொன்னான் சுதர்சன். இருங்க சார், பாவம் மீரா. எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்கிற விஷயம் ஆரம்பித்ததுலேருந்தே இவள் டென்ஷனாக தான் இருக்கா. ஆஷா உயிரோடு இருந்தானா அவள் கூட இவ அளவு கஷ்டப்பட்டுருக்க மாட்டான். வருங்கால கணவனோட உங்களோட அருகாமல் நிச்சயம் மீராவுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்போ சரி ஸ்ரீதர், ஐ வில் டேக் கேர். அதே சபையோ அக்கம் பக்கம் யாரும் தப்பாகவும் பேசிடக்கூடாதுல்ல. மண்ணாங்கட்டி, உங்களுக்கு கூடவா இந்த அக்கம் பக்கம் பயம்? எனக்கு இல்லை, இவ அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம் இல்லையா? சார், இனி நீங்கள் தான் மீராவுக்கு. உங்களுக்கு மீரா மட்டும்தான் எல்லாம், வேறு எதையும் பற்றி நினைக்காதீங்க. சொல்லப்போனால் நீங்கள் இப்போது நல்ல காதலர்கள். நான் பார்க்க பல காதல் ஜோடிகள் தோற்றுட்டாங்க. நீங்களாவது ஜெயிச்சு எனக்கு ஆறுதலை தாங்க. அப்படி யாரெல்லாம் தோற்றுட்டாங்க? சுதர்சன் கேட்க ஸ்ரீதர் மீராவை பார்த்தான். ஸ்ரீராம் விஷயம் தெரியுமா என்பது போல, அவளும் தாராளமாக சொல் என்பது போல சமீட்சை செய்தாள். ஏன் சார், உங்கள் வருங்கால மச்சனை ஸ்ரீராமோட காதலே தோற்று போச்சே சார். இஸ் இட்? சார், இதை மீரா அவங்ககிட்ட மறைச்சிட்டு தான் தப்பாக நினச்சிட்டாதீங்க. மீராவுக்கு ஒரு 10 நாளாக தான் இந்த விஷயமே தெரியும். என்னாச்சு? ஸ்ரீதர் நடந்த சகலத்தையும் சொல்லி முடித்தான். இறுதியாக, சார், இன்றைக்கி காலையில் திருப்பதியில் அந்த ஸ்வேதாவுக்கும் அமெரிக்கா மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நைட்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சென்னையில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதிகபட்சம் 4 நாளில் அமெரிக்கா புறப்படுறாங்க. ஜெட் வேகத்தில் எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த அவ்வளவு தகவலும் நான் எந்த முயற்சியும் செய்யாத நிலையில் எனக்கு வாட்ஸ்அப் வீடியோவாக வந்துடுச்சு. எல்லாம் ஸ்வேதாவோட அப்பா வேலை. நான் நினச்சது முடிச்சிட்டேன். உன் ஸ்நேகிதியோட தம்பியை ஒழுங்காக ஒதுங்கி போக சொல்லிடு. எனக்கு மெசேஜும் பண்ணிட்டான். அந்த கல்யாண வீடியோவை பார்க்குறீங்களா? ஸ்ரீதர் தன் செல்ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்து வீடியோவை தட்டிவிட அது ஓட ஆரம்பித்தது. அந்த அமெரிக்க மாப்பிள்ளை 6 அடி உயரத்துக்கு தேக்கு மரம் போல் இருந்த நிலையில் ஸ்வேதா கழுத்தில் தாலியை கட்டுகிறான். ஸ்வேதா முகத்தில் சுரத்தே இல்லை. மீராவை இந்த காட்சி என்னவோ செய்தது. அப்போது அவள் ஃபோனிலும் அழைப்பு. புதிய எண் காதை கொடுத்தாள். நம்ம கண்ணு குழந்தைய காணான்னு பகல் பூரா அலைஞ்சிங்களா போல இருக்க என்று ஆரம்பித்தது அது. ஏய், யார் நீ? மீரா சொல்லிட்டார். அது எதுக்கு உனக்கு? ஒரு 10 லட்சம் ரூபாய் தயார் பண்ணு. அப்பால அதை கொடுத்துட்டு பிள்ளை வாங்கிட்டு போ என்றது அந்த மறுபக்க குரல். தொடரும்.